அவர் மனித விருப்பங்களை நிறைவேற்ற வந்த ராஜா இல்லை, தேவனை பிரியப்படுத்த வந்த ராஜா. இயேசுவை மனித விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ராஜாவாக தான் மக்கள் பார்க்குறாங்க. நான் நினைச்சது அவர் செய்யணும், நான் எதிர்பார்க்கறது தரணும், நான் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்க்கையை தரணும், நான் எதிர்பார்க்கப்பட்ட சந்தோஷம் தரணும், நான் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையை அவன் அமைக்கணும்னு நினைக்கிறான். இவையெல்லாம் இயேசுடைய அதிகாரத்தில் கீழ்ப்படியல. இயேசுவை அவன் ஆளுகிறது ஆசைப்படுறான். அவன் விருப்பம் கூட்ட செய்யறது ஆசைப்பட்டு அவன் இயேசுவுக்கு ராஜாவாக ஆள ஆசைப்படுகிறான். 2வது சொல்றாரு, அவர் அற்ப சந்தோஷங்களை அல்ல, அவர் பாவத்தை ஜெயிக்க வந்த ராஜா. இவங்கெல்லாம் அவர் இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் பண்ணி இந்த மாதிரி எல்லாரையும் சுகப்படுத்தணும், நம்ம சுகபோகமா நோய் இல்லாம கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இந்த ராஜாவோடு வாழணும். இதுக்குதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தை அவர் கொண்டு போய் ராஜாவாக்க முற்பட்டாங்க. மத்தேயு சொல்றாரு, அவர் இந்த அற்பமான யூதர்களோட பரிசேயர்களோட சண்டை போட வரல, இந்த அற்பமான மனித அதிகாரத்தை தேடி வரல, அற்பமான ரோம சிங்காசனத்துல போய் அவர் உட்கார வரல. அவர் பரலோகத்துல ஏற்கனவே உட்கார்ந்த ஒரு ராஜா. இந்த முழு உலகத்துக்கும் பிதாவாகிய தேவன் அவரை தான் ராஜாவா வந்திருக்கார். அவருடைய யுத்தம் பிசாசோடையும் பாவத்தோடையும் மரணத்தோடையும் இருக்குது. இவர் ஒரு எல்லா வல்லமும் மிக்க ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு ராஜாவா இருக்கிறார். 3வது, இவர் பூலோக ராஜ்யத்தை அல்ல, இவர் பரலோக ராஜ்யத்தை கட்ட வந்தார். இன்னைக்கெல்லாம் இயேசுவை வச்சு உலக ராஜ்யத்தை கட்ட ஆசைப்படுகிறான். இயேசுவை வச்சு உலக மகிமைகளை பெற ஆசைப்படுகிறான். இயேசுவை நம்பினே, நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், இயேசுவை விசுவாசிச்சேன், உயர்ந்த வேலை கிடைச்சு, இயேசுவை வச்சு விசுவாசித்தேன், இவ்வளவு செழிப்ப நான் சம்பாதிச்சேன். அவன் சொல்றாரு, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய நல்ல, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த ராஜா, நான் இந்த யூதர்களுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட மகிமைக்குரிய ராஜ்யத்தை கட்ட வந்த ராஜான்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இயேசு ராஜா அப்படின்னு சொன்னா அவருடைய ராஜரீகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்துகிறது? அவர்களை குறித்து உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? அவர் தேவனை பிரியப்படுத்த வந்த ராஜாங்கிறத உணர்ந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறதா, என் வாழ்க்கையில இயேசு பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மனிதர்களை எப்படி பிரியப்படுத்தின அவர் பார்க்கல, பிதாவை எப்படி பிரியப்படுத்தக்கூடியவராக இருந்தாங்க அதை பார்க்கிறார்.